மாலா, உஷா, ஜெயலட்சுமி, சாந்தி. சாந்தி செல்லதாமா இருக்கு. சாந்தி, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் சிவாவை பார்க்கணும். நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? நான் ஏன் சிவாவை பார்க்கணும். நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா சொன்னாங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன தனிமையில விடுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போய் எனக்கு என்ன. இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சா இருக்க பாட்டி? இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது. வேற ஏதாவது எடுத்துக்கமா. இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் இதே இருக்கட்டுமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும். இப்ப நல்லா இருக்கா? யூ பெர்ஃபெக்ட்லி ஓகே. சாந்தி, இந்த மாசம் ஸ்டார் டஸ்ட்ல மாதுரி தீக்ஷித் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு. சிம்பிளி சூப்பர்ப். உனக்கு அதை விட மாடர்னா உனக்கு தைச்சு தர போறேன். ஏன் தோஸ்து, இவ்வளவு வயசாயும் எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு? உடம்புக்கு தான்டா வயசு, மனசுக்கு இல்ல. அது சரி. ஏன் தோஸ்து, உண்மையிலே நான் அழகா இருக்கேனா? அழகாதான் இருக்க. ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போதா கொஞ்சம் டல்லா இருக்க. இப்பவே இந்த அல்டால்ட்ரியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப. எதுக்கடி பிளாஷ்பேக் எல்லாம் கலர்ற? ஐயோ, மணி 8 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஓ சரி, வாட்ச திருப்பி வச்சுக்க. ஆப்பிரிக்கா காட்டுல காணாம போன ஆதிவாசி மாதிரி கத்துவான். ஓகே. கோயம்புத்தூர் ஃபேக்டரியோட லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் சார். ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆபீஸ்ல வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். குட் மார்னிங் டாடி. உங்களை மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8 மணிக்கு கரெக்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு பாருங்க. லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உன் கையில இருக்க வாட்சில முள்ள திருப்பி வச்சுட்டா எல்லாரும் வாட்சில டைம் மாறிடாது. நாளையில இருந்து லேட்டா வந்தா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வெறும் ஃபாஸ்டிங் தான். சிட் டவுன். செல்லையா, ஆமா, நான் இங்க வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் செல்லையா? நீ முன் சீட்ல உட்கார்ந்து வந்தா உங்க அப்பா ஏன் சீட்டை கிழிச்சிருவாருமா. ஏன் அப்பாவை பார்த்து இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? ஒரு வேலைக்காரன் பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து வந்தா தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாருமா உங்க அப்பா. ஆமா, பெரிய ஸ்டேட்டஸ். ஏண்டா அம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எந்த பஸ்ஸுக்கா காத்துட்டு இருக்கேன்? காலேஜுக்கு போற பஸ்ஸுக்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்டா ஏறல? அது ஒண்ணு இல்ல ஏற. போற பஸ்ல எல்லாம் ரொம்பளையும் கூட்டம் குறைச்சலா இருக்கு. அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். ஏண்டிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல ஆம்பளைங்க கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் நின்னுட்டு இருக்கோம். கடி முச்சி விட்டுற. அதோ சாந்தி. ஹாய் ஹாய் சாந்தி. வாங்கடா, நம்மளும் போய் லிஃப்ட் கேட்போம். ஒரு நாளாவது கார்ல போலாம்டா. ஹாய். இன்னைக்கு என்ன? குட் மார்னிங். நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம். எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இது லாரி இல்ல, காரு. நீ போலீஸ் வேலை போறதுக்கு தான் லாய்க்கு. சாந்தி, நீ டெய்லி கார்ல தானே காலேஜுக்கு வர. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயேன். ஓ ஷூர். தேங்க் யூ. ஏம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா? நீங்க சொன்னா தானே தெரிய போகுது, சொல்லாதீங்க. ஏய், அவங்க பஸ்ல தான் போறாங்களா? நாம பஸ்லயே போலாம், வாங்கடா. ஏமா இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்டுற? துபாயில இருந்து வந்தாரு. நம்ம சமயம் இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படிதான் என் வீட்டுக்காரர் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு கதை சொன்னாரு. அங்க போறீங்கடா. ஹாய் गाइस. அட கண்ணாட்டி, நீ ஆம்பளையா பொம்பளை நினைச்சு பேசக்கூடாதுன்னு பேசிட்டு வந்துட்ட. சரி, ஆம்பளை நினைச்சு பேசு. அடி செருப்பால முஞ்ச பாரு. ஹலோ. ஐ black and black rich. ஹாய். ஹாய் மை फ्रेंड्स. என் டியூட்டியை நான் முடிச்சிட்டேன். எங்க சிவாவை காணோம்? தெரியலையே. வந்துடும்.
நம்ம கிளாஸ் மட்டும் சிரமப்பட்டு வரான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இது தமிழ் பண்பாடு. குரல் கூட எழுதியிருக்காங்க பார். முண்டம் குரல் இங்க இல்லடா, அங்க இருக்கு. அங்க மாத்திட்டானா? அப்ப இது ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏன்டா மாலி உட்கார இடமே இல்லையாடா? அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இரண்டா. ஏப்பா எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லியே நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருயா. டிக்கெட் டிக்கெட். கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டே. சார் எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குங்க சார். இவன் சில்லறையை எடுத்தா இவனுக்கு அறதான் விழும். காலேஜ் 2 டிக்கெட். அப்பா ஓஹோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்கு 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 இறங்குமா. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, தேங்க்ஸ். நோ மோஷன் ப்ளீஸ். ஐயோ டிரைவர் டிரைவர். சிவா அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை 1 ரூபாய் இல்ல, 1 கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்பேற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏழை விட போறேன். எங்க கேளுங்க. 55 அல்பம். 55 ரூபா 90 காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற? 400 ரூபாய். உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கம்போல பஸ்ல வச்சிட்டியா? 500 ரூபாய். முதல்ல வாங்கின 10 ரூபாய் கடனை திருப்பி கூட, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிரு பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்களா சின்னத்தனமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000 அப்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு? நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாதான். இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலிதான். என்ன பாட்டி இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. இல்ல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இந்த கறி போட்டு ஓடுற பஸ் தொண்டி கால்னா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே சுத்திட்டு வந்துடலாம். இப்படிதான் ஒரு நாளைக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தேனா, இதே மாதிரி ஒரு ரோமியோ பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டான். அந்த ரோமியோ பையில இருந்து காசை எடுக்க, டிரைவர் பிரேக்க போட, அந்த தொண்டி காலனா என் ஜாக்கெட்குள்ள விழுந்துருச்சு. உன் கூட படிச்ச பையனாவது காசை போட்டுட்டு பெருந்தன்மையா இருந்துட்டான். அந்த கஞ்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன செஞ்சா? ஜாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு காசை எடுத்துருச்சு. ஓங்கி ஒரு அரை கொடுக்க வேண்டியதானே அந்த ராஸ்கலுக்கு. அவர் அப்படியெல்லாம் திட்டாத. ஏன் பாட்டி? அவங்கதான் உங்க தாத்தா. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸுக்கு போறேன். இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. டேய், அவ என்னடா சொல்லிட்டு போறா? கேட்காதீங்க, அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல சொல்லு. இந்த துஷ்டன் சரவண சொல்லிட்டு போறா. நீ கேட்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த தமிழ்வாதருக்கு மரியாதையே இல்லாம போச்சு. விஷ் பண்ண வர போறாரு. பிரின்சிபால் வர நேரமாச்சு, மாட்டி விட்டுறேன். சீக்கிரம் ஃபயர் புக்ஸ். இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நல்லா இரு, இனிமையாவது உருப்புறியான்னு பாக்குறேன். எதையோ சுலபமா தூக்குறேன், புஸ்தகத்தை தூக்க முடியலையா? தவறிடுச்சு. மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கற்றவை நிற்க அதற்கு. சாரி சார், அடிக்கடி கீழே போடுறியே, படிப்பை கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறியே. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை. பரீட்சை வரப்போகுது. ட்ரை பண்றேன்.
அப்பா இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாகி வாத்து மாதிரி ஆயிட போறேன். சார் என்னப்பா? குட் மார்னிங் சார். பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி நீ போ. வர சொன்னாரா? தெரியும். நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லைன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன், இவர் எப்ப பார்த்தாரு, என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு, ஒண்ணுமே புரியல.